விஜயகாந்த், ரேகா, ஜெய்சங்கர் சார், ராதாரவி படம் பண்ணலாம். விஜயகாந்த் சார் வச்சு ஆரம்பித்த படம் தான் ஃபஸ்ட்டு படம் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு படம். அது வந்து 3 லட்சம் போட்டோம். அப்புறம் திருப்பி இன்னொரு கொஞ்சம் தேவைப்பட்டு 2 லட்சம் கொண்டு வந்தோம். அப்பவும் நமக்கு பணம் பத்தல. அப்புறம் ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கலான்னு ஒரு பார்ட்னர் சேர்த்து அவர் 5 ரூபா போட்டார். அப்புறம் ஒரு 5 ரூபா கடன் வாங்கினோம். அப்படியே போய் 28 லட்சம் ரூபாயில் அந்த படத்தை எடுத்தோம். அசோக்குமார் ஃபோட்டோகிராஃபி அன்றைக்கி வந்து ஹையஸ்ட் பெய்டு கேமரா. அன்றைக்கி 1 லேக் சம்பளம் அவருக்கு. ஹையஸ்ட் பெய்டு கேமராமேன் அன்றைக்கி தேதிக்கு அவர் தான் அசோக்குமார். 5 லட்ச ரூபா போட்டதில் 3.5 லட்ச ரூபா நஷ்டம். அத்தனை வருஷம் முன்னாடி 3.5 லட்ச ரூபா நஷ்டம். 1.5 லட்ச ரூபா தான் எனக்கு கிடச்சது. அதையும் தாங்கினாங்க அந்த குடும்பம். திருப்பியும் சப்போர்ட் பண்ணி மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு பணத்தை ரெடி பண்ணி அது வரும்போது தான் அப்போ தான் விஜயகாந்த் சார், ராவுத்தர் சார் எனக்கு சப்போர்ட் கிடச்சி. நீ ரொம்ப நல்லா பண்ணுற, எல்லாமே தெரியுது, நீ பேக்ரவுண்ட் இல்லாமல் பண்ணாதே, தனியாக போய் மாட்டிக்க வேணாம், நம்ம கம்பெனிலேயே வந்து உன்னை பார்ட்னர் ஆக்கிறோம்னு சொல்லிட்டு எனக்கு 25% ஷேர் கொடுத்து எடுத்த படம் தான் பூந்தோட்ட காவல்காரன். மறுபடியும் படம் எடுக்கிறதுக்கு பணத்தை ரெடி பண்ணி அது வரும்போது தான் அப்போ தான் விஜயகாந்த் சார், ராவுத்தர் சார் எனக்கு சப்போர்ட் கிடச்சி. நீ ரொம்ப நல்லா பண்ணுற, எல்லாமே தெரியுது, நீ பேக்ரவுண்ட் இல்லாமல் பண்ணாதே, தனியாக போய் மாட்டிக்க வேணாம், நம்ம கம்பெனிலேயே வந்து உன்னை பார்ட்னர் ஆக்கிறோம்னு சொல்லிட்டு எனக்கு 25% ஷேர் கொடுத்து எடுத்த படம் தான் பூந்தோட்ட காவல்காரன். பூந்தோட்ட காவல்காரன் ரிலீஸ் ஆகிட்டு படம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த ரூமில் கூப்பிட்டு விஜயகாந்த் சார், ராவுத்தர் சார் இருந்தாங்க. போன படம் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. 3.5 லட்சம் ரூபா எடுத்து கொடுத்தாங்க. 7 லட்சம் ரூபா இருக்க வச்சுக்கோங்க. லாபம் எனக்கு ஷேர் 25% தரேன்னாங்க இல்லைங்களா. அந்த 25% ஷேர் 7 லட்சம். அது எக்ஸாக்டாக 25% 7 லட்சமா, அது 6 லட்சமாக இருக்கலாம், 5 லட்சமாக கூட இருக்கலாம். அவர் என்ன நினச்சாரா 3.5 லட்சம் லாஸ்ன்னு சொன்னல, இந்த 7 லட்சம். அதுக்கு முன்னாடி அவரை வச்சு தான் நான் படம் எடுத்திருக்கேன். என்னை வச்சு படம் எடுத்து 3 லட்சம் லாஸ்ன்னு சொன்னேன், இந்த 7 லட்சம். ஸோ அந்த 7 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் ஊரில் நம்ம கொடுக்கும்போதில்ல அந்த நிறைவு ஒன்று இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்.